உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து மூத்த தலைவர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக திருநாவுக்கரசர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து காமராஜர், அம்பேத்கர், எம்ஜிஆர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்த அவர் மரியாதை செலுத்தினார். பின்னர் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் கலந்து பேசி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட இருப்பதாக கூறினார். அதன் பின்னர் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 1-2 நாளில் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து பேசி மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தை எப்போது கூட்டுவது என்று முடிவு செய்து கூட்டி அது குறித்து விவாதித்து முடிவு செய்து உங்களுக்கு தெரிவிப்போம். தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும், எப்படி போட்டியிடுறது என்ன செய்யுதுங்கிறதெல்லாம் கூடி பேசி உங்களுக்கு அறிவிப்போம். ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் போது கூட்டணி இல்லை, சட்டமன்றத்தின் போது திமுக கூட்டணி இருந்தது. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கூட்டணிகள்லாம் பேசுகிறது ரொம்ப எளிது, எண்ணிக்கை ரொம்ப குறைச்சி 234, 39. உள்ளாட்சி தேர்தலுங்கிறது எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அதிகமான எண்ணிக்கை. அதை உட்காந்து பேசி தான் முதல்ல கூட்டணிங்கிறது அவங்களும் சரின்னு வர்றாங்களா, நாமளும் அவங்களும் எல்லாம் உட்காந்து பேசி முதல்ல தலைவர்களோட உட்காந்து பேசி டெல்லியிலேயும் நாங்கள் அதுக்கான அனுமதிகளை வாங்கிட்டு அப்புறம் திமுக வரதா இருந்தால் திமுக தலைவர்களோ இன்னும் பிற கட்சிகள் என்ன கட்சிகள் வர இஷ்டப்படுறாங்களோ அதை எப்படி பிரிச்சுக்கிறது, மாநில லெவலில் பண்ணுறதா மாவட்ட லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறதா எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. உட்காந்து பேசி முடிவு செய்ய தான் அதை பற்றி ஒரு தீர்மானமாக சொல்ல முடியும்.